இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 3ஆம் நாள் 15/2/2026 பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது. அனைத்து சிவாலயங்களிலும் ஆறுகால பூஜையும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும். அனைவருக்கும் எங்களின் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:34 லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி மாலை 5:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் இரவு 8:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:36 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். கடினமான பணிகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுடைய திறமையின் காரணமாக சக பணியாளர்களை காட்டிலும் நீங்க முந்தி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். என்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் தேடி வரலாம். அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உத்தியோகத்துல உயர்வும் இருக்கும். இடம் வாங்கி விற்கின்ற தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாங்க. இறை பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. வெற்றியும் உண்டாகும். வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. முடிவெடுக்கக்கூடிய திறனும் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்தை நல்லபடியாக வழிநடத்தவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளும் வந்து சேரும். மன அழுத்தங்களும் குறையும். எதிர்பார்த்த வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயத்துடனும் இருப்பீங்க. வீட்டு தேவைகளை கவனிக்க முடியாத சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். என்று உத்தியோகத்துல அதிகாரிகள் வெளியே வந்து உதவிகளும் செய்வாங்க. புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு தந்தையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். என்று வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று பணியிடத்துல சாதகமான போக்கும் இருக்கும். நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. எதிர்காலத்துல சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேரும். மேல்நிலை கல்வியில ஏற்றமும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். கால்நடைகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். நிலம் மற்றும் வீடு விற்பனையில பொறுமையை கையாள்வதும் நல்லது. உங்கள் தாயாருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பயணங்களின் மூலமாக அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதாரம் தொடர்பாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த ஆதாயமும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுய வளர்ச்சிக்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஏற்றத்துடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருங்கிய நண்பர்களிடத்துல கூட கவனமாக பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்படலாம். பணிகள் அதிகமாக இருப்பது உங்களுக்கு சலிப்பையும் தருவதாகவும் இருக்கும். சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனால உறவுல இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல வேலைகளும் தேடி வரலாம். மனதுல நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில மூலதனத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் வியந்து பாராட்டவும் செய்வாங்க. சில நல்ல அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். வேலையில சிறப்பாகவும் உணர்வீங்க. தொழில லாபமும் உண்டாகும், உயர்வும் உண்டாகும். திட்டமிட்டு துணிச்சலாக செய்து நினைத்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. எந்த வேலையுமே யாரையும் நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். தவறு செய்வதாக தெரிந்தும் நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வீடு மனையிடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கும் மாறும். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்ப்பதும் நல்லதுதாங்க. பழைய சிக்கல்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் இருக்கும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அரசு அதிகாரிகளுடைய உதவியினால சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல இழந்த சலுகைகளை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களுடைய சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. தொழில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சரியான இடத்துல சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இளைஞர்களுக்கு புதிய வேலையும் கிடைக்க பெறலாம். சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பணியிடத்துல சில புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. தொழில் சார்ந்த முயற்சிகளும் கைகூடியும் வரலாம். போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்க பெறுவீங்க. விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று இணையத்துறைகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பொருட்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். இன்று வரவு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். சில எதிர்பாராத சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:36 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக விஷயங்களை ஈடுபடுவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம்.
பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் செய்வீங்க. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். இன்று நீங்கள் ஆறுதலாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல கூடுதலான வேலைகளும் இருக்கும். உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்துவதற்காக விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல கடுமையாக பேசவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல விட்டுக் கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். இதை தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது வழக்கமான பரிசோதனைகளாகவும் இருக்கலாம். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலையில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. ஆதாயமும் உண்டாகும். தொழில் துறையில புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசாங்க விஷயங்கள் அனுகூலமாகவும் முடியும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மன தைரியத்தோடு எந்த ஒரு வேலையையும் மேற்கொள்ளவும் செய்யலாம். எப்பாடுபட்டாவது மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. மனைவி இடத்துல சமாதானமான போக்குடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை உணர்ந்தும் கொள்வீங்க. பிள்ளைகளுடைய போக்கை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. தொலைபேசியின் வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல கடுமையாக பேசிவிடவும் வேண்டாம். யோசிக்காமல் செலவுகள் செய்யவும் வேண்டாம். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பிள்ளைகளுக்கு முக்கியமான தீர்வையும் சொல்வீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த பந்தங்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. இன்று உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில செலவும் ஏற்படலாம். ஆனாலும் அது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். மற்றவர்களுடைய நலன்களை பற்றி சிந்திக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு உதவிகளை மனப்பூர்வமாகவும் செய்வீங்க. தொழில முன்னேற்றமும் இருக்கும். புதியதாக முயற்சிகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய யோசனைகளை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சமூகத்துல உங்களுக்கு என்ற அந்தஸ்தும் கிடைக்கப் பெறுவீங்க. வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் உறவு நிலை சுமூகமாகவும் இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கும். நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். பூர்வீக சொத்துக்களினால அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:36 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல வாய்ப்புகளையும் பெறலாம். சொற்பொழிவுகள் கேட்பது போன்றவற்றிற்காக இன்றைய நாளை ஒதுக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சமாதானமான போக்கும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அகந்தை போக்கை முறியடிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். என்று பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பணப்பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று தர்ம சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. கோயில்களுக்கு தான தர்மங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
கையிருப்பும் அதிகரிக்கும், செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எவ்வளவுதான் இடையூறுகள் வந்தாலுமே மன உறுதியோடு இதனை எதிர்கொள்ளவும் செய்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். நேரம் தவறாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு என்று புதிய பாதையை அமைத்துக் கொண்டு பயணிக்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். இளைய சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளை செய்தும் தருவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல லாபமும் இருக்கும். சில நாட்களாக தடைப்பட்டு வந்த பணிகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது, விற்பது போன்றவைகள் நல்ல முடிவுகளையும் தருவதாகவும் இருக்கும். லாபமும் இருக்கும். இன்று பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கு முக்கிய நபர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப சூழ்நிலைகளும் மேம்படும். புதுவிதமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். பலம் மற்றும் பலவீனத்தை அறிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணிபுரியும் இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சமூக பணிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். திறமையாக இதனை கையாளவும் செய்வீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகப்படியான வேலையின் காரணமாக சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே சூடான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அதீத சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத லாபமும் உண்டாகும். சில வீர தீர செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். இன்று பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பெயரும் புகழும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசாங்க அதிகாரிகள் கிட்ட இருந்து கவனமாக பேசுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இதனால மன நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். எடுத்த காரியங்களை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. கூடுதல் பொறுப்புகளுடனும் இருப்பீங்க. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். நேரம் தவறாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சபைகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம்.
குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்ற அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. தொழில் துறையில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வளர்ச்சிக்கான வழிகளை கையாளவும் செய்வீங்க. நிதி மேலாண்மையில சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சக ஊழியர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பணிகளை பகிர்ந்து செய்வதும் நல்லது. இன்று உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல நினைத்தது நல்லபடியாகவும் நிறைவேறும். உடல்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் இருக்கும். வியாபார நிமித்தமான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. மனதுல இருந்து வந்த கருத்துக்களை வெளியிடத்துல தெரிவிக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. கல்வி தொடர்பான பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். மனதுல பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலமாக குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். இன்று புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். கல்வி தொடர்பான பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆளுமை திறனுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்ணீர் அசைக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கண்ணீர் அசைக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் அவ்வப்பொழுது சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவதும் நல்லது. பணியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பொறுப்புகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன போராட்டங்களும் இருக்க தங்க செய்யும். ஆனாலும் இதுல எல்லாமே நீங்க வெற்றி பெற்று விடுவீங்க. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில லாபமும் இருக்கும். சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அரசு அலுவலகங்கள்ல கவனமாக வேலைகளை பார்ப்பதும் நல்லது தாங்க. கோப்புகள்ல கையெழுத்திடும் பொழுது 1ற்கு 2 முறை படித்து பார்த்து செய்வதும் நல்லது. கல்வியில பிள்ளைகளுக்கு வெற்றி பெற்று விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தையும் காட்டுவாங்க. வியாபாரத்துல துணிச்சலான செயல்களினால லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறையில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நண்பர்கள் பணம் கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடனே எதையும் செய்ய வேண்டும் என்று அரைகுறையாக முடிக்கவும் வேண்டாம். சிலர் சொல்வதை அப்படியே நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். தவணை பணத்தை எல்லாமே நன்றாக தந்து முடித்து விடுவீங்க. எடுத்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். என்ற தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாகன வசதிகளும் பெருகும். அதிகார பதவியில இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவாங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெருந்தன்மையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். இது உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். கூடுதல் பொறுப்புகளும் இருக்கத்தங்க செய்யும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. என்று மற்றவர்களுக்காக நீங்க சில பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வேலைகளை எல்லாமே எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. சகோதரர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சிக்கனமாக செயல்பட்டு சேமிக்கவும் தொடங்குவீங்க. எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகளை எல்லாமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து விஷயத்திலுமே பொறுமையாக இருப்பதும் நல்லது. மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு செயல்களை செய்வதாக இருந்தாலுமே 1க்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. சிறிது மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். பணிகளை எல்லாமே திறமையாக ஆற்றுவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏமாற்றங்களும் ஏற்படலாம். சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையிடத்துல சூடான விவாதங்களும் ஏற்படலாம். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகள் கூடுதலாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். விரயங்கள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவு பெறும். அரசாங்க வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உத்தியோகத்துல வருமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதையும் நேர்மையாக செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெருமையும் பேரும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாமர்த்தியமாக திட்டமிட்டு எந்த ஒரு செயலிலும் இறங்குவதும் நல்லது. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடனே முடியக்கூடிய வேலைகள்ல கூட சின்ன சின்ன காலதாமதங்களும் ஏற்படலாம். இதற்காக மற்றவர்களுடைய உதவிகளை தேடவும் செய்வீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளிடத்துல கோபமாக பேசிவிடவும் வேண்டாம். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. நட்பு வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்ளவும் செய்வாங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று நாள்பட்ட நோய் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தொழில்ல முன்னேற்றமும் இருக்கும். சின்ன சின்ன விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். நிதி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளும் மனதில புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். நண்பர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். அரசு தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். என்று சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகளும் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் கலைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்துடனும் செயல்படுவீங்க. தொழில கவனமாக செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மற்றவர்களிடத்துல சுமூகமாக பழகவும் செய்வீங்க. இன்று சில நன்மைகளும் தீமைகளும் கலந்துதாங்க காணப்படும் ஒரு கலவையான நாளாகவும் இருக்கும். கடின உழைப்பின் காரணமாக மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. பணிகளை எல்லாமே திறமையாக மேற்கொள்வதும் நல்லது. இனிமையான வார்த்தைகளின் மூலமாக உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியான அனுபவத்துடனும் இருப்பீங்க. இன்று மனமும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பல வகைகளிலும் நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் உண்டாகும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய வேலைகளும் இருக்கும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சிறப்பாகவும் உணர்வீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையில உயர்வும் இருக்கும். பதவியில பெருமையாகவும் உணர்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரமான நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருகின்ற வருமானத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளும் நீங்கும். நண்பர்களுடைய ஆசை வார்த்தைகளை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பயணங்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடும் என்பதனால ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களின் மூலமாக சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். சிலருக்கு இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாம். நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வாழ்க்கையில வளர்ச்சியும் இருக்கும். ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். தொழில் போட்டிகளும் குறையும். எதிர்பார்த்த வருமானத்தையும் பெற்றுவிடலாம். காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மனஸ்தாபங்கள் நல்லபடியாகவும் முடிவிற்கும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. இன்று அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செய்கின்ற முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பாக பிரிவினைகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சிறப்பாகவும் உணர்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றும் கொள்வீங்க. செய்கின்ற முயற்சிகள்ல எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்பாடுகள் மிக்க ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். செயல்கள் சுமூகமாகவும் இருக்கும். பணியிடத்துல முன்னேற்றமும் இருக்கும். கவனக்குறைவின் காரணமாக ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வாக்குவாதங்களும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இதனால பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. பண இழப்புகள்ல இருந்து எல்லாமே மீண்டு வரவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தாமதமானாலுமே எடுத்த வேலைகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. பல வகைகளிலுமே நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். விருப்பப்பட்ட வேலைகளை தடையில்லாமல் செய்து முடிக்கவும் செய்வீங்க.
உங்களுடைய அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். தர்ம காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். இன்று சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. கடந்த கால சேமிப்புகளை எல்லாமே இப்பொழுது பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தங்க செய்யும். உறவினர்களுடைய தொந்தரவுகளினால எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. வேலை இடங்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காணலாம். பேச்சுக்கள்ல கம்பீரமும் இருக்கும். தைரியமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல உறவினர்களினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகளும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான போக்கும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பழக்க வழக்கங்கள்ல சில புதுமைகளையும் செய்வீங்க. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சில சமயங்கள்ல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள்ல நீங்க நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல தைரியமாகவும் இருப்பீங்க. தைரியமான மன ஆற்றலுடனும் நடந்தும் கொள்வீங்க. அதிக பணிகளும் இருக்கத்தங்க செய்யும். சக பணியாளர்களுடனான உறவு திருப்திகரமாகவும் இருக்கும். இன்று முக்கியமான வேலைகளை நீங்க கையாள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல அனுசரித்தும் செல்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வளர்ச்சியும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு எதிராக இருந்த பகைமைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த நன்மைகளும் நடைபெறும். அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உடலை வருத்திய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. யாரிடத்திலும் நீங்க அதிகப்படியான உரிமையை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். இன்று உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் செலவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதிர்பாராத பணவரவும் இருக்கும். இது உங்களுடைய தேவைக்கு போதுமானதாகவும் இருக்கும். விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகள்ல உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம்.
இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். சகோதரர்களுடைய வகையில அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய பொறுப்புகளையும் நீங்கள் ஏற்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. தந்திரமான சில விஷயங்களின் மூலமாக எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். திறமைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பரமான சில செலவுகளின் மூலமாக நெருக்கடிகளும் ஏற்படலாம். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்பாடுகள் மிக்க ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பொறுமையாக இருந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. குறைந்த எதிர்பார்ப்புடன் நல்ல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. அதற்கு உண்டான வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திறமையாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். உங்கள் துணையுடனான பேச்சுவார்த்தைகள்ல மகிழ்ச்சியும் உண்டாகும். வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பகைமைகளும் நீங்கும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் செலவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. நம்பியவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வெளியூர் பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. வாகனத்துல எச்சரிக்கையாக சென்று வருவதும் நல்லது. சில சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாமே கையில எடுத்தும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. என்று நண்பர்களிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மனதுல இனம் தெரியாத உற்சாகமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. சில செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறிய தொழில் முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். புரிதல்கள் மேம்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையின் காரணமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சக பணியாளர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சகஜமான மற்றும் நட்பான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி திருப்திகரமாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது என்று யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். அதற்கான வருமானமும் இருக்கும். போட்டியாளர்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய போட்டியாளர்களும் உழைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்தில் அக்கறையாக இருப்பதும் நல்லது. கண்ணும் கருத்துமாக வேலைகளை பார்ப்பதும் நல்லது. பெண்கள் விஷயத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. வேலையில அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். பண செலவுகளும் இருக்கும். எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. வெளியூர்ல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய உதவி தொகைகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எளிதில் யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெற்றோர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலை சுமையினால உடல் அசதியும் ஏற்படலாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உற்சாகமும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எண்ணங்கள்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். இணைய துறைகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். திடீர் செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது என்று திருமணம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாங்க. அதற்கு சாதகமான போக்கும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எண்ணங்கள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சில செலவுகளினால சேமிப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகளும் இருக்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.